தலைப்பு: அடி. கடுமையான குளிர். என்னால் உறங்க முடியவில்லை. நிழல் திரளாகத் தோன்றிய மலைகளின் பின்ன நிலவு இறங்கிக் கொண்டிருந்தது. அமைதியாகவும் பேறு வகையோடும் இருந்தார் யோகானந்தர், தர்க்கணத்தின் ஆசான். நான் அப்படியில்லை. என்னுடைய அனுமதியின்றியே என்னுள் வழக்கமான குழம்பிய நினைவுகளும் கவலைகளும் ஆழ்ந்த யோசனைகளும் நுரைத்துப் பொங்கின. சில சிந்தனைகள் எந்த ஒழுங்கும் ஆழமுமின்றி தம்போக்கில் கேள்விகளாயின. மற்றவை அவற்றுக்கு பதில்களாயின. தொடர்ந்து நிகழ்ந்த ஒன்றோடொன்று தொடர்பற்ற இந்த மூளை வெடிப்புகளை நான் விலகி நின்று பார்த்து கொண்டிருந்தேன். இதை பார்த்து கொண்டிருப்பவன் யார்? நான் உணரும் அந்த சிந்தனையற்ற நான், கட்டுப்படுத்த முடியா தனது மூளையின் நடனத்துக்கு சாட்சியாக நிற்கும் அந்த நான் யார்? அது நிகழ்வது யாருடைய மூளையில்? உங்களுக்கு என்னதான் வேண்டும்? திடீரென கேட்டார் யோகானந்தர். அவர் ஆழ்ந்து உறங்கியிருக்கவில்லை. தயக்கமின்றி சொன்னேன். முழுமை. நான் என்னுடனும் எனது உலக அனுபவத்துடனும் ஒன்றித்திருத்தல். குழந்தை பருவம் அதுவும்தான். எனது குழந்தை பருவத்து சாத்தியங்களில் அநேகம் இன்னமும் அப்படியே உள்ளன என்பதால் அல்ல. இந்த உலகம் அற்புதங்களுக்கான இடம், வாழ்க்கை கிளர்ச்சி, ஆர்வத்தின் எல்லையற்ற கடல் என்பதால். சிறுவனாக உலகையும் வாழ்வையும், இவ்விரண்டிலுமாக என்னையும் வெளியே நின்று என் செயல்களை எடை போடாமல் அனுபவித்திருக்கிறேன். பிறகு என்னவோ நடந்தது. என்னவென்று இப்போது வரை தெரியாது என்றேன். உலகை நீங்கள் இழந்துவிட்டீர்கள் என்றார். உலகும் உங்களை இழந்தது இருக்கலாம் என்றேன். என்னால் நிச்சயமாக சொல்ல முடிந்ததெல்லாம் கடந்த 20 வருடங்களாக இழப்பு குறித்த எண்ணம் என்னை பீடித்திருக்கிறது என்பதைத்தான். வருடம் ஆக ஆக இந்த எண்ணம் வலுப்பெற்றது. ஏதோ ஒரு தேடல் பயணத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டவை என்பதாகவே உணர்ந்தேன். நான் கண்டறிய விரும்பியது எதுவென்றே நெடுங்காலம் எனக்கு புலப்படவில்லை. எனது மன உளைவு புதிய ஒன்றுக்கான விருப்பமில்லை. நீண்ட காலமாக நான் அறிந்த ஆனால் தொலைத்துவிட்ட ஒன்றை கண்டடைவதற்கான உந்துதல் என்பதை மெதுவாகவே புரிந்து கொண்டேன். மீண்டும் அதை அறியத் தொடங்கினேன். ஒருவேளை, அவர் சொன்னார், உங்களது ஆன்மா மீட்கப்பட்டு விட்டிருக்கலாம். அது குறித்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. அவர் சொன்னதை நீண்ட நேரம் யோசித்தேன். பிறகு நான் கேட்டேன், மீட்படைந்த ஆன்மா குறித்து நிச்சயமாக அந்த ஆன்மாவுக்குரியவருக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? பதிலில்லை. யோகானந்தர் ஆழ்ந்து உறங்கிவிட்டிருந்தார். காலை வணக்கம். 7 மணி நேரம் கழித்து என் உறங்கும் பையிலிருந்து வெளியே வரும்போது சொன்னேன். உடம்பெல்லாம் விரைத்து கிடந்தது. மேலும் கீழும் குதித்தேன். கைகளால் தொடைகளை அறைந்தேன். யோகானந்தர் என்னை ஆர்வமுடன் பார்த்து கொண்டிருந்தார். ஏன் இதை செய்கிறீர்கள் எனக் கேட்டார். இது என் காலை உடற்பயிற்சி. என் மூட்டுக்களை தளர்த்தவும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், உடற்செல்களை ஊக்கவும் செய்வது என்றேன். ஒரு புலியோ அல்லது நாயோ மேலும் கீழும் குதிப்பதையோ தன்னையே அறைந்து கொள்வதையோ பார்த்திருக்கிறீர்களா? இல்லை என்றேன். ஒரு விலங்கு எழுந்ததும் தனது உடலை நீட்டி உடனே விழிப்பு நிலைக்கு வந்து விடுகிறது. ஆழ் உறக்கத்திலிருந்து ஒரு சுருள்வில் விரிவதைப் போல எழும் புலி எந்த முயற்சியுமின்றி உடனே தன்னை ஒரு தாக்குதலிலோ தப்பி ஓடுதலிலோ ஈடுபடுத்திக் கொள்கிறது. புலி யோசிப்பதில்லை, கணக்கீடுகள் செய்வதில்லை. அது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மேசையில் அமர்ந்திருப்பதில்லை. அதற்கு அன்பு, வெறுப்பு, கடந்த காலம், எதிர்காலம் இதெல்லாம் தெரியாது. ஆனால் நானோ என்னை குறித்து விழிப்புடன் இருப்பதோடு மட்டுமில்லாமல் என்னை குறித்து விழிப்பாயிருப்பது குறித்தும் விழிப்பாயிருக்கிறேன். எனது யதார்த்தம்,
எனக்கும் எனது சூழலுக்கும் நடுவே அடித்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி என்னை நான் ஒரு புலியுடன் ஒப்பிட்டு கொள்ள முடியும்? முடியாது என்றார் யோகானந்தர். புலி தனது மையத்தில் வாழ்கிறது, நீங்கள் உங்களது விளிம்பில் வாழ்கிறீர்கள். அவரது பெரும்பாலான கூற்றுகளைப் போலவே இதுவும் என் சிந்தனை ஓட்டத்தை சட்டென்று தடுத்து நிறுத்தியது. சற்று நேரத்துக்கு அச்சமூட்டும் எனது வெறுமைக்குள் பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னை கண்டு ஆச்சரியப்பட்டார். நான் தள்ளப்பட்டேன். நான் அடைந்த அதிர்ச்சியைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். புலிக்கு சுவாசிக்கத் தெரியும் என்றார். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் என்றேன். கண்களை மூடி நுரையீரல் வரை அதன் பாதையை உணர்ந்து மெதுவாக ஆழ ஒரு மூச்செடுத்தேன். அப்படியே மெதுவாக மூச்சை வெளியேற்றினேன். இப்படி செய்து கொண்டிருக்கையில் எதுவோ கடுமையாக என் முதுகை தாக்கியது. கண்களை திறந்தபோது கிழவர் தனது மூங்கில் கம்பை உயர்த்தி இன்னொரு அடியை இறக்குவதற்கு தயாராக இருந்தார். நான் அவரிடமிருந்து வேகமாக விலகினேன். என்ன? அவர் இளக்காரமாகச் சிரித்தார். கதவுக்கு அருகில் சென்றது போல் இருந்ததா? எந்த கதவு? கண்ணீரை அடக்கியவனாக கத்தினேன். இந்த கணம் நீங்கள் நுழைய முடிகிற கதவு. அது உங்களது ஒரே ஒரு வாழ்கணம். பனிமூட்டம் மறைத்த பள்ளத்தாக்கை நோக்கிய வளைந்து நெளிந்த பாதையில் நாங்கள் தொடர்ந்து நடந்தோம். அவர் ஏன் அப்படி செய்தார்? நீங்கள் விழித்தெழ விரும்பினேன் என்றார். சில நேரம் இது சாத்தியமாவதும் உண்டு, அவர் விளக்கினார். குரு தனது முன்னேற்றத்தில் திருப்தி அடைந்து விட்டார் என நினைத்து சீடன் மெத்தனம் கொள்ளும்போது, அதிலும் குறிப்பாக அம்முன்னேற்றத்துக்கு குருவினது அங்கீகாரத்தை கோரி நிற்கும்போது கம்பால் திடீரென கொடுக்கும் ஒரு அடி அவனுக்கு ஒரு கதவை காட்டும். அந்த கதவினூடாக அவனை தன்னை அறிதல் என்னும் ஒளியில் தள்ளும். என் விஷயத்தில் அவரது முயற்சி பலிக்கவில்லை. அந்த கதவை நான் கண்டிருக்க முடியும். ஆனால் என்னுடைய அறிவு கவசம் மிகவும் கனமாகவும் சிக்கலாகவும் இருந்ததால் அது நிகழ்வதை நான் உணரும் முன்பே சிறு சுவடுமின்றி அது மறைந்தது. இப்போது மிக தாமதமாகிவிட்டது. கம்பு இனி உதவாது. ஒவ்வொரு அடிக்கும் எனது முதல் எதிர்வினை இப்படிப்பட்ட சிந்தனையாகத்தான் இருக்கும். சரி, இந்த கிழவன் என்னை விழிப்புக்குள் தள்ளுகிறான். சிந்தனை என்பது கதவோ வேறு வெளியேறும் வழியோ இல்லாத ஒரு சுவர். உட்சுவாசத்துக்கும் வெளிச்சுவாசத்துக்கும் நடுவில் உள்ள இடைவெளி பற்றி அவர் சொன்னார். ஆமாம், அப்படியொன்று அமைந்து இருக்கிறது. அதை நான் கவனிக்க தவறிவிட்டேன். அப்படித்தான் புத்தரானார். ஒரு நாள் தனது சுவாசத்தை ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருந்தவர் எதிர்பாராத விதமாக தான் சுவாசமற்றிருக்கும் ஒரு சிறு பொழுதை கண்டறிந்தார். அதன் வழி நிகழ்கணத்துக்குள் நுழைந்தார். அங்கேயே நிலைத்தார். நிகழச் சாத்தியமுள்ளது என எனது அறிவு ஏற்றுக்கொள்ளாத ஒன்று இது. வலியுடன் சிறுகச் சிறுக முன்னேறி படிப்படியாகத்தான் முக்கிய இலக்குகள் அடைய பெறுகின்றன என நினைக்கிறேன். ஆனால் புத்தர் எப்படி அனுபூதியின் ஒளித்தெரிப்பில் சட்டென்று ஞானமடைந்தார்? முயற்சியினால் கிடைக்கும் பலன்களே மதிப்புடையவை. முயற்சியின் கடுமை கூட கூட பலனின் மதிப்பும் உயர்வடைகிறது. என்னை பொறுத்தவரை ஞானத்தை தேடிச் செல்லும் வழி ஒருத்தல்களும் கடும் உழைப்பும் வாசிப்பும் தத்துவமும் நிறைந்த முட்பாதை. இந்த கணமே, இதோ இந்த கணமே என்னுள் உண்மை முகிழ்த்து விட்டது என்று ஒருவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களால் அது முடியுமா? அவர் கேட்டார். ஆமாம், முடியாது. நான் ஒப்புக்கொண்டேன். இது ஒரு பெரிய பிரச்சனையா? காரண காரிய அறிவுடன் அணுகும் வரை அது முடியாது என்றார். காரண காரிய அறிவுடைய மனதுக்கு எல்லாமே பிரச்சனைதான். ஒரு பிரச்சனைக்கான எந்த தீர்வும் இன்னொரு பிரச்சனையை உருவாக்குகிறது.
தன்னளவில் யதார்த்தம் பிரச்சனையற்றது. அது குறித்த என் பார்வைதான் பிரச்சனையானது. எல்லாமே என் மூளைக்குள் நுழைந்து விடுகின்றன. என் மூளை ஒரு தேச எல்லை போல. என் அறிவு சுங்க அதிகாரி போல உள்ளே வரும் விலை மதிப்பற்றவற்றில் பெரும்பாலானவற்றையும் புதுமையான அந்நிய தேசத்துக்குரிய யாவற்றையும் வித்தியாசமானவை, நிலை குலைய வைப்பவை என தோன்றும் யாவற்றையும் கைப்பற்றி விடுகிறது. ஒழுங்கமைவை பாதுகாப்பதே அறிவின் கடமை. அதுதான் மரபு. வெளியே பார்க்க ஜனநாயகவாதி, உள்ளேயோ ஒருபோதும் கண்ணுறங்காத தந்திரமிகு சர்வாதிகாரி. இதனாலேயே மூங்கில் கம்பு அடி என்னை ஞானம் அடையும் நிலைக்கு தள்ள முடியும் என நான் நம்பத் துணியவில்லை. என்னுடைய அறிவை பொறுத்தவரை அப்படி நிகழ்வது சரணாகதி. பல வருட ஆராய்ச்சி, வாசிப்பு, தகவல் திரட்டலும், சரிபார்த்தலும், சிந்தனைகள், கருத்துக்கள். நான் சேகரித்த இந்த செல்வங்கள் எனக்கு மிக முக்கியமானவை. போகிற போக்கில் அவற்றை தூக்கி எறிந்துவிட முடியாது. வாஸ்தவம்தான் என்றார் அவர். அவற்றை தூக்கி எறிய முடியாது. அது சுலபமில்லை. அதை செய்ய சரியான வழிமுறை அவசியம். அந்த வழிமுறையை மேம்போக்காக முயன்று பார்க்கவும் கூடாது. சட்டென்று வெறுமையின் மையத்தில் உங்களை நீங்களே காண நேரும் அதிர்ச்சி உங்களை மாய்த்து விடவும் கூடும். ஆனால் நான் அச்சப்படக்கூடாது. சிரித்தபடியே அவர் சொன்னார், எனது அறிவு மிகவும் தந்திரமானது. ஒரு திடீர் வழிமுறை சிறப்பாக நிகழ அது அனுமதிக்காது. நாம் முயன்றோம், ஆனால் தோற்று போனோம். எனது சுங்க இலாகா மனசாட்சியை மீறாதது. பிறகு நான் கேட்டேன், இந்த திடீர் வழிமுறை இனியும் பயந்தராது எனும்போது வேறு வழிதான் என்ன? மெல்ல முன்னேறும் வழி என்றார். இந்த வழி விசேஷ திறமைகள், இன்னபிற விஷயங்களை வளர்த்து கொள்ள உதவும் வழியல்ல. பௌத்த நூல்களை கற்று நான் ஒரு பௌத்த அறிஞராகலாம், ஆனால் புத்தராக முடியாது. புத்தராக விரும்பினால் அது நிகழ்வதற்காக நான் காத்திருக்க வேண்டும். எவ்வளவு காலம்? 5 வினாடிகள் தொடங்கி 3000 வருடங்கள் வரை, ஏதாவது ஒரு கால அளவு என்றார்.